ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனிடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னா, தங்களுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற மனிதர்களிடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரதர், உங்களை நேசிக்கிறவங்களில் 80% பேர் உண்மையான அன்புள்ளவங்களான்னு செக் பண்ணிக்கிங்க. சிஸ்டர், உங்களை நேசிக்கிறவங்க உண்மையான அன்புள்ளவர்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் எதுக்காக தான் உங்கள்கிட்ட பழகுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆதாயத்திற்காக தாங்க பழகுவாங்க. ஆதாயத்திற்காக தேடி வர்ற ஒருத்திக்காக உங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க. ஒருத்தனுக்காக உங்க குடும்பத்தை இழந்துடாதீங்க. உங்க பிள்ளையை இழந்துடாதீங்க. உங்க எதிர்காலத்தை இழந்துடாதீங்க. உங்கள்கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிட்டா, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய குடும்பத்தில் இது அப்படியே நடந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது அப்படியே என் குடும்பத்தில் நடக்குது. என் கணவனார் அப்படியே திசை திருப்பி கொண்டு போறாங்க, என் மனைவியை திசை திருப்பி கொண்டு போறாங்க, என் பிள்ளைய திசை திருப்பி கொண்டு போறாங்க. ஓ ஹல்லேலூயா! கர்த்தரே உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். வாலிப மகனுக்காக திறப்புல நில்லுங்க தாயே. பிரதர், வாலிப பையனுக்காக திறப்புல நில்லுங்க. நீங்க அப்படித்தானே பிரதர் கெட்டு போனீங்க, நீங்க அப்படித்தானே சிஸ்டர் கெட்டு போனீங்க. ஆனா உங்க பிள்ளைக்கு அப்படி நடக்க கூடாது. உங்க கணவனாருக்காக திறப்புல நில்லுங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கைக்குரிய தேவன் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் நான் நம்புகிறேன், அங்கே இருந்து நீங்கள் வெறுமையாய் அனுப்பப்படுவது இல்லை. அவங்க உங்களை வெறுமையா அனுப்பணும்னு நினைக்கலாம், அவங்க உங்களை ஒன்னும் இல்லாம அனுப்பணும்னு நினைக்கலாம். ஆனா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் உங்களை விடவே மாட்டார். விசேஷமாக ஆண்டவருடைய துணையோடு ஒரு நல்ல சப்ஜெக்டை உங்களுக்கு விளக்கி அதை வேதத்திலிருந்து சொல்லணும்னு நான் முயற்சி எடுக்கும்போது, ஆண்டவர் மனுஷனை குறித்த அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சுற்றி தங்களோடு வாழ்கிற, தங்களோடு பழகுகிற, தங்களோடு வேலை செய்கிற மனிதர்களை குறித்து ஒரு சரியான அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கணும் அப்படின்றதை குறித்து என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ ஒரு மனிதனை குறித்த, எந்த மனிதனை குறித்த அறிவு நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே சில வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே 26ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டு இருந்தான். 18வது வசனம், அதற்கு அவன், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீசரோடே பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்திற்கு வாருங்கள். 27ஆம் அதிகாரத்திலே 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போமேயானால், அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யூதாஸ் காரியோத் அப்படின்னா ஆண்டவரோடு நடந்த, ஆண்டவருடைய சீடர்களிலே 12 பேரிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருக்கிறவன் தான் யார் அப்படின்னா இந்த யூதாஸ் காரியோத். பணப்பை அவனுடைய கையிலே இருந்தது. ஆண்டவருடைய ஊழியத்திலே நிறைய பேர் அவருக்கு நிறைய பண உதவிகளை செய்தார்கள். அவருடைய சீடர்கள் ஆகாரம் புசிக்கிறதற்கு, அவர்களுக்கு நல்ல
துணிமணிகளை எல்லாம் அவங்க உடுத்துவதற்கு அவர்களுக்கு நிறைய தேவை இருக்கும் அல்லவா. அந்த தேவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து அப்படியே இன்னொருத்தரத்துல அடிச்சு புடுங்கினதோ இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருந்து வாங்கினதோ அப்படியெல்லாம் இல்லை. இந்த மாதிரி அவர் அந்த காலங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது நிறைய பேர் தங்களுடைய காணிக்கைகளினாலே தங்களுடைய பணங்களினாலே தாங்கினார்கள். அப்போ அந்த பணத்தை எல்லாம் யாருடைய கையில கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த யூதாசனுடைய கையில வந்து அந்த பண பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த மனுஷன் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ரொம்ப தூரத்துல போகிறாங்க. அப்போ அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா இயேசுன்ற அந்த மனுஷனை வந்து தனியா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. பொதுவாக வந்து யூதர்களுடைய முகங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நம்ம வந்து அதை கணிக்க முடியாத மாதிரி சில நேரங்களிலே எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இயேசுனுடைய சீடர்கள் வந்து சிலர் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஏசப்பா மாதிரி முழு பைஜாமாவை போட்டு அந்த மாதிரி ஆண்டவரோட இயேசுவை பிடிக்கணும்னு நினைச்சா கூட சில நேரங்களிலே அவர்களால் அடையாளம் இதுதான் இயேசு அப்படின்னு தெரிஞ்சா கூட யாராவது ஒருத்தர் இது இயேசு அப்படின்றத அவங்க காண்பித்து கொடுக்கணும், நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த தலைவர்கள் நினைப்பார்கள். பொதுவாக இந்த பின்லேடன் அவங்கள வந்து பார்த்தீங்க, அந்த மனுஷனை வந்து யுஎஸ்ஏ ஆர்மியை வந்து கொன்னாங்க பாருங்களேன். அப்போ வந்து அந்த மனுஷன் வந்து இவன் தான், இந்த மனுஷன் தான் அவர் அப்படின்னு சொல்லி பின்லேடன் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்கள ஷூட் பண்ணாங்க. ஆனால் ஷூட் பண்ணி முடிச்சதற்கு பிறகு வந்து அந்த பின்லேடன் பக்கத்தில் அவருடைய உயரம் உள்ள ஒரு மனுஷனை அங்கேருந்து வரும்போதே கூட்டிட்டு வந்து அவங்க படுக்க வச்சு செக் பண்ணி இது பின்லேடன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு தான் அந்த பாடியை கொண்டு போய் நடுக்கடலில் கொண்டு போய் போட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், அதை வச்சு தான் அவங்க கெஸ் பண்ணாங்க. அதை வச்சு தான் பல வருடங்களாக அந்த வீட்டை சுற்றினார்கள். ஆனால் யாரோ ஒருத்தர் இதுதான் இந்த மனுஷன் தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இந்த நாட்களிலே வந்து அவர்களுக்கு இயேசுநாதரை தெரிஞ்சாலுமே அவரை காட்டி கொடுக்கிறதற்கு கரெக்டான ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றதற்கு ஒரு ஆள் அவர்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. மூணாவது மனுஷங்க யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. ஆனா அந்த 12 பேர்ல ஒருத்தன் வந்தானா நல்லா இருக்கும் அப்படின்னு அங்கே அந்த கயவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த யூதாஸ் வந்து அவன் ஒரு பிளானை போட்டு அவன் ஒரு திட்டத்தை போட்டு அவங்களிடத்துல வலிய போய், அதான் இது பிரச்சனை வந்து அவனை தேடி வரல, இவனாக வலிய போய். நீங்க நீதிமொழிகளிலே வாசிக்கும் போது நீங்க வாசிக்க முடியும். 22ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 22வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 3வது வசனத்தை வாசிக்கும் போது விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். யாராமா? விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா பேத போல இருந்து நெடுக போய் தண்டிக்கப்படுவது போல அவங்கள்ட்ட இயேசுநாதரை நான் காட்டி கொடுக்குறேன், நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேரம் பேச. உடனே அவர்கள் சொன்னாங்க, நீ இந்த மாதிரி இயேசுநாதரை காட்டி கொடுத்தா நாங்கள் வெள்ளி காசுகளை தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உடன்பட்டு அதே போல அந்த வெள்ளி காசுகளையும் அவங்க நிறுத்தி கொடுத்துட்டாங்க. அந்த கரெக்டான நேரம் வந்த உடனே ஆண்டவரை இந்த யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுக்குறான். அவன் வந்து காட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் தப்பிச்சிருவாரு, ஆண்டவர் அவன் கையில் எல்லாம் மாட்ட மாட்டாரு, ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய மனதில் அவரை பிடிச்சிருவாங்க, அவரை சிலுவையில் அறைவாங்க அப்படின்ற எண்ணம் அவனுக்கு ஒரு % கூட இல்லை. இப்போ அவன் நினைச்சதற்கு மாறாக அங்கே நடக்குது. நடந்த உடனே தான் தப்பு செய்தேன் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் குத்தப்பட்டு, அதான் அந்த வசனத்தை வாசித்தோம். 27ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசையும் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன,
அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். கவனிங்க, இந்த வெள்ளிக்காசை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்து சொல்றான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால் நான் பாவம் செஞ்சிட்டேன். உடனே ஆப்போசிட்ல இருந்து வர்ற பதில் என்ன அப்படின்னா, அதற்கு எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. அது யார் பாடு? அது உன் பாடு. அப்போ நம்பி இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, இவங்க நம்மளை பாதுகாப்பாங்க, இவங்க இந்த பணத்தை நம்மகிட்ட ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க, நமக்கு சாபம் எதுவும் வராது அப்படின்னு பெரிய கற்பனையோட போன இந்த யூதாஸுக்கு என்ன மிஞ்சிருச்சுன்னு அப்படின்னா, அவர்களுடைய காரியம் நடந்த உடனேயே இப்ப யாரை கலட்டி விட்டாங்க அப்படின்னா, யூதாஸை கலட்டி விட்டாங்க. எங்களுக்கு என்னப்பா, எங்களுக்கு என்னப்பா, நீ வாங்கின, நாங்க என்ன பண்ண முடியும்? உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பணத்தை தான் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி போய் ஒரு இடத்துல தேவாலயத்தில் அப்படியே கொண்டு போய் வீசி, வேதம் சொல்லுது, நான்று கொண்டு செத்தான். அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனிடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னா, தங்களுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற மனிதர்களிடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய ஆதாயத்திற்காக நம்மை பயன்படுத்துவார்கள். அவங்க ஆதாயத்திற்காக, அவங்க நல்லா வருவதற்காக. இந்த அரசியலை குறித்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அரசியல்ல இருக்காங்க. ஆனா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய சம்பாத்தியங்கள் இருக்குது, பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, அந்த மதிப்பு அந்த அரசாங்கத்துல அந்த போஸ்டிங்ல இருக்கிற யார் ஒருவருக்கோ அந்த நபருக்கு தான் கிடைக்குதே தவிர, அந்த நபரை தேடி தங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறவர்களுக்கு என்னென்ன கிடைக்கிறதே இல்லைங்க, கிடைக்கிறதே இல்லைங்க. ஒரு சில கூட்டத்தை சில பகுதிகளில் நீங்க பார்ப்பீங்க, சில கிராமங்களில் பார்ப்பீங்க, சில தெருக்களில் பார்ப்பீங்க. ஒரு 20 பேர் 30 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. திடீர்னு ஒரு அரசியல் தலைவர் வராரா, வந்த உடனே எல்லார் இடத்துலையும் என்னப்பா, ஆளுக்கு ஒரு பிரியாணி பொட்டலமா, ஆளுக்கு ஒரு அந்த சாராய பாட்டில், ஒரு சாராய பாட்டில், ஒரு பிரியாணி பொட்டலம், கையில் 500 ரூபாய், அவ்வளோதான். இதை கொடுத்து கூப்பிட்டோன்னா அவன் எத்தனை கிலோமீட்டர் வரானோ அத்தனை கிலோமீட்டர் கையை வைத்து என்ன பண்ணுவான்னா, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்கன்னு. எந்த தலைவனுக்காக? அது இன்னொரு காமெடி நடப்பு. இந்த தலைவனுக்காக இன்னைக்கு, நாளைக்கு அடுத்த தலைவனுக்காக, அடுத்த நாள் இன்னொரு கட்சி, ஒவ்வொரு கட்சியையும் மாறி மாறி மாறி. ஆனா இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டத்தை சேர்த்தாச்சு, ஒரு பெரிய போட்டோ எடுத்தாச்சு, பாரு என் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, எத்தனை 1000 பேர் இருக்காங்க தெரியுமா, அதுக்கு தகுந்தது மாதிரி அவர்களுடைய தலைவரிடத்துல ஒவ்வொரு தலைக்கும் இவங்க 2000 செலவு பண்ணா அந்த ஒவ்வொரு தலைக்கும் அங்க 4000 வாங்கிறது. இப்போ அவங்க கதை முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு பிரியாணி பொட்டலத்தை தின்னுட்டு ஏப்பம் விட்டது மட்டும்தான் மிச்சம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பிரியாணி பொட்டலத்தை தின்னுட்டு தண்ணியை அடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்து கிடப்பாங்க. அடுத்த நாள் கஞ்சி குடிக்கிறதுக்கு வீட்டில் வழி இருக்காது. அப்போ ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலகத்துல நீங்க யாருடைய கைக்கு தப்பணும் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருடைய ஆதாயத்திற்காக சில மனிதர்கள் உங்களை பயன்படுத்த நினைக்கும் போது நீங்க என்னவா இருக்கணும்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில மனிதர்கள் உங்களை அப்படித்தான் சுத்தி திரிகிறார்கள். அதுக்காக அவங்க என்ன வேணும்னாலும் உங்களை பண்ணுவாங்க. அதுக்காக உங்களை பெருமையா பேசுவாங்க, அதுக்காக உங்களை ஐஸ் வைப்பாங்க, அதுக்காக நீங்க அப்படி இப்படின்னு உங்களை புகழ்வாங்க. எதுக்காக தெரியுமா? அந்த காரியம் நடக்கிற வரையும், அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும், அந்த காரியம் அவங்களுக்கு நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை கூட வச்சுக்குவாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் நடந்துக்குவாங்க. ஆனா அந்த காரியம் முடிஞ்சதற்கு பிறகு உங்களை ஒரு கருவேப்பிலை மாதிரி தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு துக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் இப்படி ஏமாத்திட்டார்ல,
ஒரு மனுஷன் தன் ஆதாயத்திற்காக என்னை இப்படி பயன்படுத்தி என்னுடைய வருஷத்தை என்னுடைய நாட்களை இவன் வீணடிச்சிட்டானே, இனி நம்ம இன்னொரு மனுஷனிடத்துல போய் சிக்கிர கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஏன் வரல அப்படின்றது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்குது. ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே ஒரு மனுஷன் அவனுடைய ஆதாயத்திற்காக உங்க நாட்களை வேஸ்ட் பண்ணியாச்சே பிரதர், சிஸ்டர், உங்களுடைய வருஷங்களை வேஸ்ட் பண்ணியாச்சே. அவனுடைய ஆதாயத்திற்காக நீ எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்க இழந்தீங்க. அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க, அவங்க இன்னைக்கு போஷிக்கப்பட்டாங்க, அவங்க இன்னைக்கு வீடு கட்டிட்டாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வேலை வந்துருச்சு, அவங்களுக்கு எல்லாமே நடந்துருச்சு. ஆனா ஒன்னும் இல்லாம வெறுமையாய் துரத்தப்பட்டவர்கள் நீங்கள் தானே. ஆனா இனியும் திரும்பவும் அவர்களையோ இல்லை இன்னொரு மனிதர்களையோ நீங்கள் அப்படி சார்ந்து கொண்டால் உங்களுடைய ஞானம் எவ்வளவு குறைவா இருக்குன்னு நீங்க செக் பண்ணுங்க. அப்போ ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, ஆதாயத்திற்காக என்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு என்னை தப்புவீங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணணும். நம்மளை மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காக ரொம்ப ஸ்பெஷலா ஜெபம் பண்ணணும். நம்முடைய பிள்ளைகளை ஆதாயத்திற்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். நான் உங்களுக்கு சொல்றேன், நடந்த சம்பவம் உங்களுக்கு நீங்க தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். அதான் ஒரு நல்ல பணக்கார வீடு, ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு மனுஷன். அப்போ அவருடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு ஏழையான ஒரு பையன், படிக்காத பையன், அவன் நிறைய பாடத்துக்கு ஃபெயிலான பையன். உடனே இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு அந்த பையன் மேலே இரக்கம் வருது. சே, இப்படி ஒரு நல்ல பையன் இப்படி படிக்காம இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை தன்னுடைய வீட்டிற்கு வர சொல்லி தன்னுடைய பிள்ளைய போல பார்த்து, தன்னுடைய பிள்ளைய போல அவனுக்கு சாப்பாடை கொடுத்து, அவனை வீட்டிலேயே உட்கார வச்சு, அவனை படிக்க வச்சு, எல்லா பாடத்திலையும் அவனை பாஸ் பண்ண வச்சு, இனி நல்ல ஒரு வேலைக்கு போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டா, அந்த பையன் என்ன பண்றான்னு தெரியுமா? வீட்டில் குடியிருந்த நாட்களில் தங்கச்சியா பழக வேண்டிய பொண்ணை மனசை கெடுத்து அவளை தன்னை நேசிக்க வைத்து கொஞ்ச நாள் தான், அதற்கு பிறகு ஒரு ஆண்டு தாண்டின உடனேயே அந்த பொண்ணுடைய இருதயத்தை மாற்றி இப்ப தன்னுடைய வீட்டிற்கு கூட்டிட்டு வர்றான். அவங்க அப்பாவுக்கு தெரியாம, அம்மாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு கூப்பிட்டு, இன்னைக்கு அவனுடைய வீட்டிற்கும் அந்த வீட்டிற்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம 2 நாள் தலைமறைவா இருந்துட்டாங்க 2 பேருமே. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி. ஆனா அந்த பையனுடைய அம்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கவலையும் இல்லை, அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது பிளான். ஏற்கனவே குடும்பமா என்ன போட்டுட்டாங்க? பிளான் பண்ணிட்டாங்க, திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் எத்தனை நாள் தான் அவங்க அப்பா கோவிச்சுட்டு உட்காந்துருப்பாரு, எத்தனை நாள் தான் அவங்க அப்பா அப்படி இருப்பாரு? கண்டிப்பா மாறுவாங்க. இந்த பிள்ளைக்கு உள்ள பணத்துல பாதிய கொடுத்தா கூட என் பையன் பாருங்க, நல்லா அத மண்ணுக்காக மாணிக்கத்தை இழக்கிறதுன்றது இதுதாங்க. எங்கேயோ இருக்க வேண்டிய பொண்ணு ஒரு நல்ல சேர்ல உட்கார்ந்து அந்த பொண்ணு சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை நடத்தி ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு இந்த பையனை நம்பி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கறி சட்டி இருக்கு பாருங்களேன், அவங்க வீட்டில் கேஸ் அடுப்பு கூட இல்லை, அந்த விறகு அடுப்பு தான் இருக்குது. இந்த விறகு அடுப்பில் நம்ம மேலே வைக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா அடியில் கறி பிடிக்கும் பாருங்களேன், அந்த சட்டியை உட்காந்து கழுவிட்டு இருங்க, சாம்பல் போட்டு கழுவிட்டு இருக்கா. எங்க உட்கார வேண்டிய பொண்ணு அப்படியே, அதெல்லாம் நம்ம பார்த்தாலே நமக்கு கண்ணீர் வருது. அவங்க அம்மா அப்பா பார்த்தா எவ்வளவு கண்ணீர் வரும். ஏமா, நீ எங்க உட்கார வேண்டிய ஆளுமா? நீ எந்த வீட்டில் மருமகளா போக வேண்டியவா? நீ எந்த மனுஷனுக்கு வாழ்க்கைப்பட வேண்டியவா? ஆனா தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக அன்பு வச்சு வர்றது பிரச்சனை இல்லை. சரி, ஏதோ ஒரு அன்பு, 2 பேரும் பயங்கரமா பாசமா இருந்தாங்க, 2 பேரும் அன்பு அப்படின்னு. ஆனா குறிப்பிட்ட நிறைய பேருடைய மனசுல இன்னைக்கு எதுக்காக தான் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னா ஆதாயத்திற்காகன்றதை நீங்க மறந்துடக்கூடாது பிரதர். உங்களை நேசிக்கிறவங்களில் 80% பேர் உண்மையான அன்புள்ளவங்களான்னு செக் பண்ணிக்கிங்க. சிஸ்டர், உங்களை நேசிக்கிறவங்க உண்மையான அன்புள்ளவர்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் எதுக்காக தான் உங்கள்கிட்ட பழகுவாங்க அப்படின்னு சொன்னா ஆதாயத்திற்காக தாங்க பழகுவாங்க. ஆதாயத்திற்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும்.
இந்த ஜெப திருவிழாவில் உங்கள் ஜெபம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே, ஆண்டவரே நாங்கள் மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எந்த மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், ஆதாயத்திற்காக எங்களை பயன்படுத்த நினைக்கிற மனுஷனுக்கு எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே.